என்னைக்கு தான் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? கவுன்சிலிங் எப்போ தான் நடக்க போகுது? என்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி என்னைக்கு எனக்கான காலேஜ் கிடைச்சுனா என்னைக்கு காலேஜ் போகிறது? இதுதான் இப்போ உங்களோட எல்லாரோட மனநிலை. உங்களுக்கு மட்டும் இல்லை, இதே சூழ்நிலையில தான் நாங்களும் இருக்கோம். உங்களை கைட் பண்ணுறோம். ஈவன் தான் நாங்களுமே என்னைக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வரும், என்னைக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எங்களுக்குமே நிறைய இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம பொறுமையாக இருக்கிறனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் கட் ஆஃப் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலிங் டிலே ஆகுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சீட் கிடைக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப் வந்து நிறைய ஃபால் ஆகுறதுக்கு, குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கவுன்சிலிங்கோ இல்லைனா ரேங்க் லிஸ்ட்டோ தள்ளி போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் தள்ளி போறது நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஸோ எந்தெந்த வேலை இது வந்து நமக்கு பெனிஃபிட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங்க்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து போயிடுவாங்க. ஆர்ட் அண்ட் சயின்ஸோட கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு. அதுக்கு ஒரு குரூப்பான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா போயாச்சு. MBBS BDSோட கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. இப்படி போய் கடைசியா கொஞ்சம் மாணவர்கள் மட்டும் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பேராமெடிக்கலுக்கு இருப்பாங்க. எல்லா வருஷமும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ கவுன்சிலிங் எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உண்மையிலேயே பேராமெடிக்கல் தான் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது தானே தவிர கெட்டது இல்லை. ஸோ கவுன்சிலிங் தள்ளி போறதை நினைச்சு சந்தோஷப்படணுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. பட் அதே நேரத்தில் உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சமாளிக்க தெரியணும். அதை வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நீங்க அதுக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கட் ஆஃப் வந்து நமக்கு குறையும் போது ஆவரேஜ் கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முக்கியமா இந்த கவுன்சிலிங் தள்ளி போறதுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் தாமதம் ஆவதால் தனியார் கல்லூரிகளை நோக்கி மாணவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அட போங்கப்பா, எவ்வளோ நாள் தான் இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறது, டேஸ் போயிட்டே இருக்குது, பெட்டர் நாங்கள்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிடுவோம், எங்ககிட்ட சஃபிஷியண்டான பணம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒருவேளை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணி சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நிறைய பேர் தனியார் கல்லூரிகளை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்க்கவே செய்றேன். நேற்று மட்டும் ஒரு 3 கமெண்ட் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேம் நான் அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு, இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு. இன்னைக்கு காலையில இருந்து மட்டுமே 2 கமெண்ட் நான் வந்து பார்த்தேன். நான் பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன் மேம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுமே பேராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் தான். ஸோ அப்போ இதுல இருந்து நல்லா தெரியுது, மாணவர்கள் பேராமெடிக்கலுக்கு வந்து 67,079 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இவங்கள நிறைய பேர் வந்து தனியார் கல்லூரிகளை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போகும்போது கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ உண்மையிலே யார் வந்து பொறுமையா இந்த தடைகளெல்லாம் தாண்டி வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பேராமெடிக்கல்ல சீட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து 160 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஸோ இதுல 160 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை லாஸ்ட் இயர் கூப்பிட்டிருந்தாலும் 175 வரைக்கும் தான் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகி 160 கட் ஆஃப் வரைக்கும் உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ல வந்து சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் சீட்டையும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸ்க்கும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், SF காலேஜஸோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை புதுசாக நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நியூ காலேஜஸ் கோர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது GNM ஆஃப் நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப பெரிய கட் ஆஃப் வந்து தேவையே இல்லை. GNM ஆஃப் நர்சிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 50 வரைக்குமே லாஸ்ட் இயர் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆயிருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் உள்ள டேட்டா. ஸோ இந்த வீடியோ ஏற்கனவே சேனல்ல இருக்குது, நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முக்கியமான டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்ட் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி DMLT, குறிப்பாக டிப்ளமோ இன் ஃபார்மசி DMLT அண்ட் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. இந்த கோர்சஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் DPharm அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் 64வது கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு வந்து சீட் கிடைச்சிருக்குது. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 35வது கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு சீட் கிடைச்சிருக்குது. டிப்ளமோ இன்
ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 56.5 வரைக்கும் நமக்கு சீட் கிடைச்சிருக்குது. அண்ட் டிஎம்எல்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39வது கட் ஆஃப், அதாவது 100க்கு 39வது கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குது. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அண்ட் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கட் ஆஃபே வந்து தேவையில்லை. இங்கே காம்படிஷன் அப்படிங்கிறது எப்போவுமே டிகிரி கோர்சஸ்க்கு தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, ஓடிஐடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கு தான் இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங் டிலே ஆகிறது நல்லது. பட் இப்போ ரீசெண்டாக இன்னொரு அப்டேட் கூட கொடுத்துருக்காங்க. எம்சிசிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு சீக்கிரமாக கவுன்சிலிங் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து குறையும். காரணங்கள் இப்போ நம்ம பார்த்த காரணங்கள் எல்லாமே இதுக்கான ஒரு சாத்தியக்கூறாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.